ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு போர்க்கப்பலை இந்திய கடற்படையில் இணைக்க போறாங்க. இது போன்ற போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இணைவது இதுவே முதல் முறை. ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட் அப்படின்னா என்ன, இந்த போர்க்கப்பலை எதற்காக இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க, இந்த கப்பலை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை இந்தியா கேரி அவுட் செய்ய திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், சமீபத்துல அமெரிக்காவின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிற அமைப்பு ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்ல இந்திய பெருங்கடல் பகுதியில சீனா செய்யக்கூடிய பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை அவங்க வெளியிட்டிருந்தாங்க. இந்த வீடியோல சீனா இந்திய பெருங்கடல் பகுதியில என்ன மாதிரியான விஷயங்களை செய்து வந்துகிட்டு இருக்காங்க, இந்திய பெருங்கடல் பகுதியில சீனாவின் நோக்கம் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்திய கடற்படை தன்னுடைய முதல் ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட் லான்ச் செய்ய போறாங்க. இந்த கப்பலை கொல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய கார்டன் ரிச் ஷிப் பில்டிங் அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட் நிறுவனம் உருவாக்கி இருக்காங்க. இந்த ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட் லான்ச் செய்வதன் மூலம் இந்தியாவுடைய ஆன்டி சப்மரின் கேப்பபிலிட்டி பல மடங்கு அதிகரிக்கும். இந்திய கடற்படைக்காக 16 ஆன்டி சப்மரின் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட்கள் உருவாக்கப்பட்டு வருது. இந்த 16 கப்பல்ல 8 கப்பல்களை கார்டன் ரிச் ஷிப் பில்டிங் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் நிறுவனம் கட்டி வர்றாங்க. மீதமுள்ள கப்பல்களை கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனம் கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தை இந்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட 12,600 கோடி ரூபாய் செலவுல எக்ஸிக்யூட் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்டை உருவாக்குவதற்கு 789 கோடி ரூபாய் செலவாகுது. ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட் 700 முதல் 750 டன் எடை கொண்டது. இந்த கப்பல்கள் 78 மீட்டர் நீளமும் 10.5 மீட்டர் அகலமும் கொண்டது. இந்த கப்பல்கள் அளவில் சிறியதாக இருந்தாலும் நமது கடல் எல்லைக்குள் நுழையக்கூடிய எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடித்து தாக்கி அழிக்க முடியும். இந்திய கடற்படையில கமோட்டா கிளாஸ் ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் கோர்விட்ஸ் ரக கப்பல்கள் ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த கப்பல்கள் ப்ராஜெக்ட் 28 அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் கார்டன் ரிச் ஷிப் பில்டிங் நிறுவனம் கட்டி கொடுத்திருக்காங்க. இந்த கோர்வெட்ஸ் ரக போர்க்கப்பல்கள் 109 மீட்டர் நீளம் கொண்டது. தற்போது இந்திய கடற்படையில் இணைய உள்ள ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்டை விட பெரிய போர்க்கப்பல். ஆனா இந்த ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட்கள் பிரத்யேகமா இந்திய கடல் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கப்பல்களை பயன்படுத்தி இந்தியாவுடைய கடற்பரப்பை இந்திய கடற்படையால் மிக சிறப்பா கண்காணிக்க முடியும். இந்த ஷாலோ வாட்டர் கிராஃப்ட்கள் சென்னைக்கு அருகில் உள்ள காட்டுப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல வச்சு கன்ஸ்ட்ரக்ட் செய்யப்பட்டு வருது. இந்த கப்பல்களை இயக்குறதுக்கு வாட்டர் ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. இந்த ஷாலோ வாட்டர் கிராஃப்ட்கள்னால அதிகபட்சமா 46 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். இந்த கப்பல்கள்னால தொடர்ந்து 3300 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். இந்த ஷாலோ வாட்டர் கிராஃப்ட்களை இயக்குவதற்கு 50 செயலர்கள் மற்றும் 7 அதிகாரிகள் தேவைப்படுவாங்க. இந்திய கடற்படையின் மூத்த அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, சமீப காலமா சீன நீர்மூழ்கி கப்பல்கள் இந்திய பெருங்கடல் பகுதியில அதிகமா நடமாடுது. அது மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல சீன நீர்மூழ்கி கப்பல்கள் இந்திய கடற்பகுதிக்குள்ளும் ஊடுருவல் நடத்துது. தற்போது இந்தியா லான்ச் செய்ய உள்ள ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட்களை பயன்படுத்தி சீன நீர்மூழ்கி கப்பல்களை கண்காணிக்க முடியும். அதாவது இந்த கப்பல்களை பயன்படுத்தி இந்தியா என்ன செய்ய விரும்புறாங்கன்னா, இந்திய கடல் எல்லைக்குள் நுழையும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்காணிக்க விரும்புறாங்க. தொலை தூரத்துல சர்வதேச கடற்பகுதியில உள்ள நீர்மூழ்கி கப்பல்களை இந்தியாவின் ஆன்டி சப்மரின் வார்ஃபேர் கோர்விட்ஸ் ரக கப்பல்களை கொண்டு இந்தியா கண்காணிக்க போறாங்க. இதனால தொலை தூரத்துல உள்ள நீர்மூழ்கி கப்பல்களையும் இந்திய கடல் எல்லைக்குள் உள்ள நீர்மூழ்கி கப்பல்களையும் இந்தியாவால் கண்காணிக்க முடியும். தற்போது சீனா பயன்படுத்தி வரும் நீர்மூழ்கி கப்பல்கள்ல மிட்கேட் சப்மரீன்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சீனா பெரிய நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து ஒரு சிறிய வகை நீர்மூழ்கி கப்பலை லான்ச் செய்ய முடியும். இந்த சிறிய கப்பல்களை
பயன்படுத்தி இந்திய எல்லைக்குள் ஊடுருவி சென்று ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். இந்த மிட்கேட் சப்மரீன்களை கூட தற்போது இந்தியா லான்ச் செய்ய உள்ள இந்த ஷாலோ வாட்டர் கிராப்ட்கள்னால கண்டுபிடிக்க முடியும். இந்தியா லான்ச் செய்ய உள்ள ஷாலோ வாட்டர் கிராப்ட்ல எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடிப்பதற்கு ஹல் மவுண்டட் சோனார் சிஸ்டம் மற்றும் லோ ஃப்ரீக்வென்சி வேரியபிள் டெப்த் சோனார் சிஸ்டமும் இணைக்கப்பட்டிருக்கு. இது தவிர மிசைல்களை லான்ச் செய்யக்கூடிய ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம், இன்டகிரேட்டட் பிளாட்ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அட்டானமஸ் பவர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், பேட்டில் டேமேஜ் கண்ட்ரோல் சிஸ்டம் போன்ற பல அதிநவீன தொழில்நுட்பங்கள் இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிப்பதற்கு இந்த கப்பல்ல ஒரு RBU 6000 ஆன்டி சப்மரீன் ராக்கெட் லான்ச்சர்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ராக்கெட் லான்ச்சர்னால அதிகபட்சமா 4300 மீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்க முடியும். அடுத்து இந்த ஷாலோ வாட்டர் கிராப்ட்ல 6 அட்வான்ஸ் லைட் டார்பிடோக்களை எடுத்து செல்ல முடியும். இந்த டார்பிடோக்கள்னால அதிகபட்சமா 19 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள நீர்மூழ்கி கப்பலை தாக்கி அழிக்க முடியும். இந்த கப்பல்களை பயன்படுத்தி எதிரி கப்பல்களை நமது கடல் எல்லைக்குள் நுழைய விடாமல் தடுப்பதற்கு ஆன்டி சப்மரீன் கடல் கன்னிவெடிகளை புதைத்து வைக்க முடியும். இந்த கப்பல்ல ஒரு CRN 91 30mm நேவல் கன் இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து 2 OFT 12.7mm M2 கன் இந்த கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்கு. இந்தியா உருவாக்கி இருக்க இந்த ஷாலோ வாட்டர் கிராப்ட்னால பல விதமான ஆன்டி சப்மரீன் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். இந்த கப்பல்களால் மேரிடைம் பெட்ரோல் விமானங்களுடன் இணைந்து ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். இந்த ஷாலோ வாட்டர் கிராப்ட்னால எதிரி நீர்மூழ்கி கப்பல்கள் லே செய்யக்கூடிய கடல் கன்னிவெடிகளை கண்டுபிடித்து அதை செயலிழக்க செய்ய முடியும். இந்த ஷாலோ வாட்டர் கிராப்ட இந்தியா பிரத்யேகமா இந்திய பெருங்கடல் பகுதியில சீன நீர்மூழ்கி கப்பல்களை கண்காணிப்பதற்காகவே உருவாக்கி இருக்காங்க. இது போன்ற அதிநவீன சென்சார்கள் மற்றும் ஆயுதங்கள் கொண்ட கப்பல்கள் இந்திய கடற்படையில் இணைக்கப்படுவதன் மூலம் இந்தியாவுடைய ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் கேப்பபிலிட்டியில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், சீனா பல வருடங்களா இந்திய பெருங்கடல் பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு ஸ்டிங் ஆஃப் பேர்ல் திட்டத்தை செயல்படுத்தி வர்றாங்க. இதற்கு காரணம் மிகவும் ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த மலாக்கா நீரிணை பகுதி பக்கத்துல இந்தியாவின் அந்தமான் நிக்கோபார் தீவுல இந்தியா ஒரு வலிமையான முப்படை தளத்தை அமைச்சிருக்காங்க. ஒரு யுத்த நேரத்துல இந்தியா இந்த முப்படை தளத்தை பயன்படுத்தி சீன வர்த்தக கப்பல்கள் மற்றும் போர் கப்பல்களை தாக்கி அழிக்க முடியும். இந்த மலாக்கா நீரிணை பகுதி வழியாக தான் சீனாவின் 70% எண்ணெய் வர்த்தகம் நடைபெறுது. அதனால இந்தியாவிற்கு மலாக்கா நீரிணை பகுதியில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜை குறைப்பதற்கு சீனா பல திட்டங்களை செயல்படுத்தி வர்றாங்க. சமீபத்துல அமெரிக்காவின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் ஒரு ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்ல சமீபத்துல கம்போடியால ரீம் அப்படிங்கிற ஒரு கடற்படை தளத்தை உருவாக்கி வர்றாங்க. இந்த கடற்படை தளம் தான் இந்தோ பசிபிக் ரீஜியன்ல உள்ள முதல் ஓவர்சீஸ் பேஸ். கம்போடியால இருக்கக்கூடிய இந்த ரீம் நேவல் பேஸ 2021 வருடத்துல இருந்தே சீனா கன்ஸ்ட்ரக்ட் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ரீம் நேவல் பேஸ்ல சீனா ஒரு டீபோர்ட் ஃபெசிலிட்டியை கன்ஸ்ட்ரக்ட் செஞ்சிருக்காங்க. இதன் மூலமா மிகப்பெரிய போர் கப்பல்களை கூட இந்த கடற்படை தளத்துல நிறுத்தி வைக்க முடியும். கம்போடியா கூட சீனா 2021 வருடம் ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு இந்த ரீம் நேவல் பேஸை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அந்த கடற்படை தளத்தை நவீனப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. சீனாவின் இந்த செயல்பாடுகள் குறித்து அமெரிக்கன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, சீனா இது போன்ற வெளிநாட்டு ராணுவ தளங்கள் மூலமா தன்னுடைய வல்லாதிக்கத்தை அந்த பகுதியில நிறுவ முயற்சி செய்றாங்க. அது மட்டும் இல்லாம தொலை தூரத்துல உள்ள நாடுகளையும் தன்னுடைய ராணுவ தளங்கள் மூலமா சீனா கட்டுப்படுத்த முயற்சி செய்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனா சில வருடங்களுக்கு முன்பு ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய டிஜிபூட்டில ஒரு ராணுவ தளம் அமைத்தது குறிப்பிடத்தக்கது. இந்த டிஜிபூட்டி துறைமுகத்துல 450 மீட்டர் நீளம் கொண்ட கப்பல் நிறுத்தி வைக்கும் இடத்தை சீனா கன்ஸ்ட்ரக்ட் செஞ்சிருக்காங்க. இதன் மூலமா தன்னுடைய விமானம் தாங்கி போர் கப்பல்களை கூட டிஜிபூட்டி துறைமுகத்துல சீனாவால் டாக் செய்ய முடியும். சீன ராணுவம் கம்போடியாவை போன்றே மியான்மர், தாய்லாந்து, சிங்கப்பூர், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, UAE, கென்யா, செஷல்ஸ், டான்சானியா, அங்கோலா, தஜிகிஸ்தான் போன்ற இடங்கள்லையும் தங்களுடைய கடற்படை தளங்களை அமைக்க முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. சீனா இந்த நாடுகள்ல தன்னுடைய ராணுவ தளங்களை அமைப்பதுல வெவ்வேறு கட்டத்துல இருக்காங்க. இந்த நாடுகள்ல சீனா வெற்றி
வெற்றிகரமா தங்களுடைய கடற்படை தளத்தை அமைச்சிட்டாங்கன்னா இந்தோ பசிபிக், இந்தியன் ஓஷன் ரீஜன், சவுத் சைனா சி போன்ற பல கடற்பகுதிகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவாங்க. சீனாவின் இது போன்ற நடவடிக்கைகளை அமெரிக்கா மற்றும் இந்தியா மிகவும் உன்னிப்பா கவனித்து வந்துகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து சீனாவுக்கு எதிரா இந்திய பெருங்கடல் பகுதியில என்ன செய்ய போறாங்க அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.